அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மங்கேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. வெயில் காலத்தில் எப்போவுமே நம்ம குளிர்ச்சியாகவும் சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கக்கூடிய உரமாக பார்த்து கொடுக்கணுங்க. அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வாழை இலை, மல்லித்தலையோட அடித்தண்டு, ஆப்பிள் பழ தோல் எடுத்திருக்கேன், வாழைப்பழ தோல் எடுத்துருக்கிறேங்க. அதுக்கப்புறம் காய்கறி கழிவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு காய்கறி கழிவு பழத்தோல் எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. தலைச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் வாழை இலை வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதையும் சேர்த்திக்குவேன். அதுக்கப்புறமா நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக கொடுக்கலாங்க. நம்மளுக்கு வாழைப்பழத்தோலில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்கிற மாதிரி ஆப்பிள் பழத்தோலில் பொட்டாசியம் சத்து மட்டும் இல்லாமல் சோடியம் இருக்குங்க, நிறைய அயன் சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது. அது இல்லாமல் உயிர் சத்துக்களான B1, B2, BC இருக்குதுங்க. அதனால் எந்த வித பழத்தோலையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. எப்போவும் நம்மளுக்கு மேல் மண் காயக்கூடாதுங்க. அந்த காயாமல் இருந்தாவே வேர்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சாதம் வடித்த கஞ்சி எடுத்துருக்கிறேங்க. அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. நல்லா அந்த பயிர்களுக்கு உயிர் ஊக்கிங்க. அதனால் நீங்கள் அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த கஞ்சி எதுவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இப்போ எல்லா அந்த கழிவுகளையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு இதை ஒரு 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த புளிச்சி வரும், நொதிச்சு வரும்பாங்க. அந்த நொதிச்சு வந்த இதை நீங்கள் நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரப்போ நிறைய செந்தளிர்கள் வளரும். நீங்கள் பூக்கள் நிறைய வைக்கிங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, ஒரு தொட்டிக்கு எவ்வளோ செடி வைக்கலான்னு. ஒரே ஒரு செடி தாங்க, நிறைய பக்கக்கிளைகள் வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம இயற்கை உரம் கொடுக்குறப்ப அந்த தண்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கும். வேர்கள் நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு போங்க, ஆரோக்கியமாக வளரும். ஆரோக்கியமாக வளர வளர நம்மளுக்கு மேலே நல்ல பக்கக்கிளைகள் எடுத்து கொடுக்கும், நிறைய பூக்கள் பூக்குங்க. என்னுடைய செடியோட சீக்கிரட்டே இதுதாங்க. இயற்கை உரம் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு லிட்டர் தாராளமாக இந்த மாதிரி தண்ணியில் கலந்து கொடுங்க. ஆனால் டைல்யூட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக